வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் அரசின் 2.0 ஆகவும் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை மிகுந்த புத்தாண்டாகவும் 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக அமையும். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து. தமிழ்நாட்டின் நிதி உரிமை, வரி உரிமை, சட்ட உரிமை என அனைத்திற்கும் பாஜக அரசிடம் போராடுகிறது திமுக அரசு. போராட வேண்டிய எதிர்க்கட்சி சரணாகதி அடைந்து சாய்ந்து கிடக்கிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக மாறியிருக்கிறோம். சென்னையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அதை போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக ஆக்கியிருக்கிறாங்க. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்குது. தமிழகத்தில் கஞ்சா இல்லை என்று கூறி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன். விஞ்ஞான உலகில் உங்களது பச்சை போய் எடுபடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சுகாதாரத்துறை மந்திரி, மக்கள் நல்வாழ்வுத்துறை மந்திரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா, தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா, பச்சை பொய், முழு பூசணிக்காய சோற்றுல மறைக்கிறார். விஞ்ஞான உலகத்தில் உங்களுடைய பொய் எடுபடாது. தமிழகத்தில் எங்கேயுமே கஞ்சா நடமாட்டமே இல்லை என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசியிருக்கிறார் திமுக அமைச்சர் மா. சுப்பிரமணியன். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க அமைச்சர் மா. சுப்பிரமணியன் முயற்சிப்பது வெட்கக்கேடு என்று அண்ணாமலை காட்டம். கும்மிடிப்பூண்டியில் இபிஎஸ் பிரச்சாரத்தின் போது திடீரென மயங்கி விழுந்த மாவட்ட செயலாளர். கவனிக்காமல் இபிஎஸ் தமது பரப்புரையை தொடர்ந்தது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் மீண்டும் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை. கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு. தவேக நிர்வாகிகளிடம் இன்று மீண்டும் சிபிஐ விசாரணை நடத்த திட்டம். காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க இயலாத உறவை கொண்ட புனித நகரங்கள். காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பெருமிதம். காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க இயலாத உறவை கொண்ட 2 புனித நகரங்கள். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கத்தினுடைய தொடக்க விழா இந்த ஆண்டு காசியிலே என்று சொன்னால், நிறைவு விழா நம்முடைய தமிழ் மண்ணில் புண்ணிய பூமியாம் ராமேஸ்வரத்தில் நடைபெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கிறார்கள். பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு விரைவில் வெளியாக இருப்பதால் டோக்கன் வழங்கும் பணியை ஜனவரி 3ஆம் தேதி தொடங்க திட்டம். ஜனவரி 2ஆம் தேதிக்குள் டோக்கன் அச்சடிக்கும் பணியை நிறைவு செய்து தயார் நிலையில் வைத்திருக்க கூட்டுறவுத்துறை சுற்றறிக்கை. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ள 19,000 போலீசார்.
கடற்கரை, வழிபாட்டு தலம் என பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பை தீவிரப்படுத்துகிறது காவல்துறை. சென்னை மெரினா, சாந்தோம், நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரைகளில் கடலில் இறங்கவும் குளிக்கவும் காவல்துறை தடை. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு போலீசார் நடவடிக்கை. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று முதல் நாளை வரை போக்குவரத்து மாற்றம். இன்று இரவு 10 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை மேம்பாலங்கள் மூடப்படும் என்றும் அறிவிப்பு. ஒன்பது IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளராக சத்யபிரதா சாஹூ நியமனம். IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. ADGP-க்கள் தேவாசிர்வாதம், சந்தீப் மிட்டல், பாலநாகதேவி ஆகியோர் DGP-யாக பதவி உயர்வு. டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அலங்கார ஊர்திக்கு ஒப்புதல். பசுமை மின்சக்தி என்ற தலைப்பில் தமிழகத்தின் அலங்கார ஊர்தி குடியரசு தின விழாவில் இடம்பெறும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சபரிமலை ஐயப்பன் கோயில் சன்னிதானத்தில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க செய்தியாளர்களுக்கு தடை. கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டியில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை முழுமையாக கைப்பற்றி அசத்தல்.